வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி தம் பிரியாணி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பிரியாணி வந்துட்டு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஹைதராபாதி தம் பிரியாணி எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த டிஷ்ஷு. நம்ம வந்து பண்ண போகிறது வந்துட்டு சிக்கன் ஹைதராபாதி தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஹைதராபாதி தம் பிரியாணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த அரோமா வந்துட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது சின்ன சின்ன டெக்னிக்கல் டிப்ஸ் இருக்குது அதுக்கு. அதாவது ஸ்பைசஸோட எக்ஸ்ட்ராக்டை நம்ம எடுக்கணும். ஸ்பைசஸ் பல்லில் மாட்டாமல் சாப்பிடணும். இதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு டாக்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மேரினேஷன் குறைந்தபட்சம் ஒரு 2-3 மணி நேரமாவது நல்லா மேரினேட் பண்ணி சோக் பண்ணி இருந்துச்சுன்னா தான் அந்த மேரினேஷன் மீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஜூஸினஸ் இறங்கியிருக்கும். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்துட்டு இந்த சிக்கன் மேரினேஷன் விடுறதுக்கு அனுமதிக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஸ்பைசஸை வந்துட்டு தண்ணியில் போட்டு ரைஸு தனியாக வடித்து மேரினேஷன் தனியாக பண்ணி அதுக்கப்புறம் நம்ம 2 டயர் 3 டயர் லேயராக வந்துட்டு நம்ம அந்த ரைஸை போட்டு தம் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பைசஸ் என்னென்ன ஸ்பைசஸ் வந்துட்டு நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து பிரிஞ்சி இலை, பின்ன இது வந்து கல்பாசி, பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர் சொல்லுவாங்களே அது, கருப்பு ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, பச்சை கலர் ஏலக்காய், ஜாப்பத்ரி, ஜாதிக்காய், இது சின்னமன் ஸ்டிக், பட்டை. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஷாய் ஜீரான்னு சொல்லுவாங்க, என்ன பிளாக் கியூமின் சீட். இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக அப்படியே ஒரு நாட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜூசினஸ் சாறு இருக்குது இல்லையா, அந்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த சாரை மட்டும் அந்த தண்ணி வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். உள்ளே வந்து சக்கை அப்படியே இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் படாது. இது அப்படியே தூக்கி நம்ம ரிமூவ் பண்ணி போட்டுடலாம். ஸோ இது ஒரு ப்ராசஸ். இதை நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு சிக்கன் மேரினேஷன் பண்ணிக்க போகிறோம். ஹைதராபாதி சிக்கன் பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம மேரினேஷன் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு தயிர் வந்துட்டு ஹோம்மேடு தயிர் நம்ம உர ஊற்றி வச்சுருக்கோம், பால் காய்ச்சி. இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 6 நம்பர், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகுது.
உங்களுக்காக நான் 3 hours வெயிட் பண்ணி செய்கிறேன் நான். இப்போ வந்துட்டு இந்த சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மேரினேட் பண்ண சிக்கனை இந்த மாதிரி ஒரு பெரிய பத்தையிலால் வந்துட்டு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் அப்படியே சூடு ஏறிட்டும். இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு அடுப்பை வந்து பற்ற வச்சு சுடு தண்ணி நான் கொஞ்சம் சூடாகவே வச்சுருக்கேன். இந்த சுடு தண்ணியில் வந்துட்டு நம்ம இந்த டைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பைசஸ் கட்டின அந்த முடிச்சை உள்ளே போட்டிருக்கோம். இது கூட தேவையான அளவு ராக் சால்ட்டு. ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரைஸ் வந்து 1 கிலோ ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 லிட்டர் ஆஃப் தண்ணி நீங்கள் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பாத்திரமும் அதுக்கு தகுந்த மாதிரியான பாத்திரம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரைஸ் வந்துட்டு அந்த லாங் கிரெயின்ஸ் வந்து உடையாமல் நீளமாகவே உங்களுக்கு கிடைக்கும். உயரத்தை அதிகப்படுத்தாமல் அகலத்தை அதிகப்படுத்தி பிரியாணி செய்யும்போது எப்போ பண்ணிங்கனாலும் அந்த பாத்திரம் வந்து உடையாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி பத்தையிலாவை பாத்திரத்தை யூஸ் பண்ணுறோம். ஒரு சமையலுக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தோட பங்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிரியாணி போடும்போது ஹெவி பாட்டம் வெசில்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தையும் அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி தின் லேயராக பாத்திரம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இதுக்காக புதுசாக வாங்கணும்னு கிடையாது. ஒரு தோசைக்கல் கீழே போட்டு அது மேலே அந்த பாத்திரத்தை போட்டிங்கன்னா அந்த கனம் டைரெக்டாக ஃப்ளேம் அதில் படாமல் தோசைக்கல்லில் பட்டு அந்த டெம்பரேச்சர் மேலே வரும்போது அந்த திக்னஸுக்கு உங்களுக்கு மேனேஜபிளாக இருக்கும், பேர்ன் ஆகாது. இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கட் பண்ண புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ வந்துட்டு தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ரைஸ் போட போகிறோம். நான் இப்போ வந்துட்டு இந்த அடுப்பில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சா தான் நமக்கு ரைஸ் பாயில் ஆகும். ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் ஆஃப் ரைஸ் சொன்னேன் இல்லையா. இப்போ இதில் எப்படின்னா ரைஸ் போட்ட உடனே செமி குக்குடாக இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு 20% குக்கான ரைஸை வந்துட்டு பாட்டமில் கொஞ்சம் போடணும். ஏன்னா அந்த ப்ரெஷரில் வந்துட்டு ரொம்ப குழஞ்ச ரைஸை போட்டிங்கன்னா ரொம்ப மேஷ் ஆகிடும். அதனால் செமி குக்காக இருந்துச்சுன்னா அந்த தம்மில் வந்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ள டெம்பரேச்சர் வருது இல்லையா, அதனால் அந்த ரைஸ் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும், இந்த வெல்டனாக குக் ஆகி. அடுத்தது வந்துட்டு ஒரு 40% குக்கான ரைஸ் வந்துட்டு செகண்ட் லேயர் ஆஃப் ரைஸ் போடணும். அடுத்தது வந்துட்டு ஒரு 80% குக்கானதை ஃபைனல் லேயராக போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம கீ, செஃப்ரான் மில்க்கு, கொஞ்சம் மேலே புதினா கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு தம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 22 to 30 minutes அந்த டைமில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தம் ஆகிடும், பக்காவாக ரெடி ஆகிடும். நம்ம அப்புறம் தம்மு பிரித்து லேயர் ஆஃப் ரைஸை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஸோ இதுதான் இந்த மேக்கிங் மெத்தடாலஜியோடைய லேயர் ஆஃப் ப்ராசஸிங் வந்துட்டு இதுதான். அது தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம அதில் வந்து ரைஸ் போட்டுக்கலாம். இந்த ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ சோக் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஒரு 20 minutes முன்னாடி வந்துட்டு சோக் பண்ணிங்கனாலே போதும். இப்போ வந்துட்டு இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். ரைஸ் அதே மாதிரி வாஷ் பண்ணுவீங்கள்ல, ரைஸ் வாஷ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக நீங்கள் போட்டு இப்படி பிசைஞ்சு அந்த மாதிரிலாம் கழுவாமல் ஜஸ்ட்டு ஸ்மூத்தாக விரலை உள்ளே விட்டு ரைஸை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3ஆவது தடவை தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுடுங்க. இதை வந்துட்டு லைட்டாக ரொம்ப ஸ்மூத்தாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பக்கம் வந்து இப்போ வந்துட்டு இந்த சிக்கன் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கிறதுனால இப்படி ரெடியாக இருக்குது. இதுலேருந்து கொஞ்சோண்டு கிரேவி வந்து எடுத்து வச்சுக்கலாம் செகண்ட் லேயர் ஆஃப் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் இந்த பண்டான் லீஃப்
இன்ஸ்டெட் ஆஃப் கேப்ரா வாட்டர் நம்ம ஃப்ரெஷ்ஷு அந்த இலை யூஸ் பண்ணுறோம். ரம்ப இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கரம் மசாலா பொடி. இப்போ நம்ம மூட்டை கட்டி போட்டோம்ல, அந்த முடிச்சியில் இருந்த ஸ்பைசஸ் தான், அதை கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஃபைனல் லேயர் ஆஃப் ரைஸ். ஃபைனல் லேயர் ஆஃப் ரைஸ் போட்டுட்டு மேலே கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன், சேஃப்ரான் மில்க்கு கொஞ்சம், மேலே கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடர், புதினா, கொத்தமல்லி தழை, நெய். இந்த மாதிரி லைட்டாக உருக்கிட்டு மைல்டாக நெய், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுங்க, எல்லா இடத்துலையும் வர மாதிரி. இதை போட்டுட்டோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல க்ளீன் டவலில் வந்துட்டு அப்படியே மேலே வந்து கவர் பண்ணிடலாம். ஒரு க்ளீன் டவல் போட்டுட்டு இது மேலே இந்த லிட்டு, ஏர் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த டவல் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பனானா லீஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம். இது மேலே நம்மக்கிட்ட என்ன வெயிட் இருக்கோ அதை வெயிட்டை வைக்க நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உருளை வந்து வெயிட்டாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃபயரில் ஒரு 20 to 30 மினிட்ஸு அந்த தம்மிலே இருக்கட்டும். சிக்கன் உள்ளே வந்து வெல்டனாக குக் ஆயிரும். அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி லேயர் ஆஃப் ரைஸ் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்துட்டு நமக்கு வந்து 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உள்ளே அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம திறந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ வெயிட் எடுத்துகிட்டு வாவ், லாங் கிரெயின்ஸ் வந்துட்டு உடையாமல் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம வந்து போட்டு அதை கலக்கக்கூடாது. லேயர் ஆஃப் ரைஸ் வந்துட்டு எடுத்து ஒரு கார்னரில் எடுத்து மேலே போட்டுட்டு சர்வ் பண்ணும்போது ஒயிட்டு அந்த எல்லோ கீழே இருக்கிற சாஸோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ப்ரெசன்டேஷனுக்கு இதை மாற்றிக்கிறேன். சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டிங்க இல்லையா? கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க, இப்போவே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அசந்துங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை கூட நீங்கள் மறக்காமல் அதில் குறிப்பிடுங்க. நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். தொடர்ந்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.